பிரியாணி 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 வாங்கி கொடுங்கப்பா. அப்பாட்ட காசு இல்ல தம்பி. எவ்வளவு பிரியாணி? 350 சார். என்னப்பா பிரியாணி? மட்டன் பிரியாணி சார். லெக் பீஸோட வருப்பா, வாங்கிட்டாங்கப்பா. மட்டன் லெக் பீஸ். அப்புறம் வாங்கி தரேன் தம்பி. அப்புறம் வாங்கிக்கிறேன். வாங்கி கொடுக்கணும். உடம்பு பூரா இவ்வளவு வேர்வையா இருக்கா தம்பி? பிரியாணி டேஸ்டா இருக்கும். இல்லையா அனல்ல நிக்கிறல்ல அதாயா. துண்டு இருக்குல்ல, தொடச்சிக்கலாம். தொடச்சிக்க ஓகேவா? பிரியாணின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன தம்பி? பிரியாணி பண்ணும்போது ஒரு கையில தம் எடுத்துக்கிட்டு ஒரு கையில பிரியாணி கிட்ட தான் பிரியாணி. ஐயா இன்னொரு பிரியாணி வேணுங்களா? இன்னொரு பிரியாணியா? என்னையா என்ன பிரியாணிடா கொடுத்த? ஐயா வாட்டில மிக்க தம் பிரியாணியா? ஏன்டா நீ கொடுத்த கறி சுட்டா நாத்து அடிக்குது. பிடிச்சிருக்கா? அடி பிடிக்குமா? அப்படின்னு வச்சுக்க. டேய், இந்த பிரியாணி தின்னுட்டு என் பையனுக்கு வயத்தாலை பிடிங்க ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு பிரியாணி கடை பிரியாணி வாங்கி கொடுத்து தான் வந்திருக்கேன். உண்மை சொல்லிரு. அதுல மிலிட்டரி கூப்பிட இல்லாட்டி போலீஸ் கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துறேன். ஐயா எங்க போட்டு விட்டுறாதீங்க. நல்லா கம்மியா இருக்குன்னு கொஞ்சம் கலந்து விட்டாயா. வேலை கம்மியா இருக்கு. என்ன கறியா கலந்தீங்க? அதையா நாய்க்கறியா? நாய்க்கிறியா? என்ன தப்பா நினைக்கிறீங்க? 3 மாசமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு தந்தூரி சிக்கன் ஒண்ணு விக்கிறான். அதை வாங்கி தின்னுட்டு எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? அப்பவே தெரிஞ்சிருக்கீங்களா? எல்லாமே தப்பு தான். இனிமே இந்த தப்பை நாங்க செய்ய மாட்டோம். எதுவா இருந்தாலும் இனிமே வீட்டுல செஞ்சு சாப்பிடுறோம்.